கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நேற்றைய நாளில் திருப்பூர் சாலமன் அவர்கள் பேசியிருக்காங்க. அந்த வீடியோ மற்றும் பலதரப்பட்ட வீடியோக்களை ஒரு கலவையாக நான் கொடுக்க போகிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்னும் சிலர் என்ன கேள்வி கேட்டிருக்கிறாங்கன்னா, நீங்க கிறிஸ்துமஸ் கொண்டாடுவீங்களா, கொண்டாட மாட்டீங்க? நான் தியோஸ் காஸ்பல் கால் சபை, நாங்கள் கிறிஸ்துமஸ், குட் ஃப்ரைடே, ஈஸ்டர், லென்ட் டேஸ், இன்னும் என்னென்னலாம் இருக்கோ எதையுமே நாங்கள் அனுசரிப்பதில்லை, ஆசரிப்பதில்லை. ஓகே, கிறிஸ்துமஸ் வாழ்த்துக்கள். ரைட், அதுக்காக தான் உங்களுக்கு நாங்க என்ன பண்ண வந்திருக்கிறோம். கொஞ்சம் அது வேற வாயி, இது நார வாயி. வாழ்த்துகிறேன். பொதுவாக இந்த நாள் இயேசு கிறிஸ்துவினுடைய பிறப்பின் நாளாக பொதுவாக ஜனங்கள் அதை கொண்டாடுகிறது உண்டு. சொல்லியிருந்தார். நான் டிசம்பர் 25 மே மன்னிக்கணும், இந்த ஜனவரி 1 நீங்கள் வர முயற்சி செய்யுங்கள் தான் சொன்னேன். ஆனால் சகோதரர் இந்த பொதுவாக வெளிநாட்டில இருந்து இங்கே வரும்பொழுது அது வேற வாயி, இது நார வாயி வைத்து பேசிக் கொண்டிருக்கிற சாது செல்வராஜ். ஓகே, இப்படி எத்தனையோ பேர் இன்றைக்கு ஊழியத்துல ஏதோ ஒரு வகையிலே போய் கொண்டிருக்கிறார்கள். இவர்கள் எல்லாருடைய உபதேசத்தையும் நம்ம சற்று நோக்கி பார்க்கும் பொழுது இதுல யாரு சரியானவங்க யாரு தவறானவங்கன்னு தனி அப்படி ஈயம் பூசின மாதிரியும் இருக்கணும், பூசாத மாதிரியும் இருக்கணும். இப்படி ஒரு உருட்டு, அப்படி ஒரு உருட்டு. அந்த மாதிரி இதுக்கு எதுக்குடா வெள்ளையங்கிலி மாலையன்னு மானம் கெட்ட அயோக்கிய பழியலாம், குழப்பத்தை புழுத்த வழியலாம். பாருங்க, இந்த வீடியோவில் எப்படின்னு கேட்டிங்கன்னா, எல்லா உருட்டையும் பல காரியங்கள் ஊடாக அவர் சொன்னார். கிறிஸ்துமஸ் கொண்டாடக்கூடாது, நாங்கள் 10 வருஷமாக கொண்டாடலை அப்படின்னு சொல்லிட்டு இவர் 3 வருஷத்துக்கு முன்னால் கொண்டாடி இருக்கிறாரு. உதவியெல்லாம் பண்ணியிருக்கிறாரு. அதையும் அண்ணனிகளை போல் செஞ்சுருக்கிறாரு. சரி, ரைட், ஓகே, யூ ப்ரொசீட். அதாவது நான் என்ன சொல்ல வரேன், நம்ம சொல்லியிருக்கக்கூடாது எந்த காரியமும் சொல்லிவிட்டு அந்த நேரத்தில் எல்லாரும் ஒன்று கூடினாங்க அப்படிங்கிறதுக்காக நீங்கள் செய்யக்கூடாது. நாட்களை விசேஷித்துக் கொள்கிறவன் தேவனுக்கென்றே விசேஷித்துக் கொள்கிறான். ரோமருக்கு எழுதிய நிருபம் 14வது அதிகாரம் 6வது வசனத்தை நீங்கள் வாசிங்க அப்படின்னு சொன்னால், கிறிஸ்மஸ் கொண்டாடுறவங்க கொண்டாடட்டும், நீங்கள் கொண்டாடலன்னா ரைட்டு. ஆனால் வீடியோவை வச்சு கொண்டாடலைன்னு சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் ஒரு ட்விஸ்ட்டை கொடுக்குறீங்கிறது வேதத்தின்படி நடவாத ஒரு வேகாதவனுக்குரிய பண்புகள் மாண்புகள் இருக்கிறது. புரிஞ்சுங்களா இல்லையா? இப்போது ஒன்றும் இல்லை, முந்தைய தினத்துக்கு முன்னால் இவாஞ்சலின் பால் தினகரன் அவங்கள குறித்து பேசியிருந்தார். 3 வீடியோ பேசியிருக்காரு. இந்த 3 வீடியோவில் எதுக்கு அவங்க பேரை சொல்லி மட்டும் சொல்லணும்? இந்த வீடியோவில் சொல்லியிருக்கீங்களா, அடுத்த வீடியோவில் சொல்லியிருக்கீங்களா, நான் பேர் சொல்லி நீங்கள் வேணால் சொல்லிக்கோங்க அப்படின்னா ஜஸ்ட் இன் இந்தியாவை ஏன் சொல்லணும்? அப்போ அவங்கெல்லாம் கேஸ் கொடுக்கல அப்படிங்கிறதுனால அவங்களுடைய பேரை வச்சு சொல்லுவீங்க. மோகன் சலாசகத்தை மட்டும் விட்டுருவீங்க. அப்போ அவர் வேத புரட்டு பண்ணிட்டான்னாலும் நீங்கள் வேதத்தில் காம்ப்ரமைஸ் ஆயிடுவீங்க. அப்படியா? அப்போ அவருடைய சேனலில் உங்களுடைய பதிவுகளெல்லாம் போடுறதுனால நீங்கள் ஓகே லிமிட் அப்படின்னு சொல்லி விட்டுலாமா? அப்போ எந்த வகையான வேதத்தில் கடைப்பிடிச்சு வாரீங்க அப்படிங்கிறது அர்த்தம் தெரியல. அதே போல் கிறிஸ்மஸ் நாங்கள் 10 வருஷம் கொண்டாட மாட்டோம், ஏற்கனவே சொன்னது தான். 10 வருஷம் கொண்டாட மாட்டோம் அப்படின்னு சொன்னால் நியூ இயர் மட்டும் எப்படி கொண்டாடுறீங்க? ஜனவரி 1ஆம் தேதி கொண்டாடுன்னு எந்த வேதத்தில் இருக்குது? அதுவும் நூதன வேத புரட்டன் அவன் பேர் டக்குன்னு வரமாட்டாங்க, பிரவீன் டினோ. அவன் விசுவாசத்துக்குரிய நல்ல வார்த்தையாக பேசுனான். அவங்க டான்ஸ் ஆடுறாங்க, என்னெல்லாமோ பண்ணுறாங்க, இருக்கட்டும். உங்களுக்கு என்ன வேலை? நீங்கள் தான் ஒவ்வொருத்தருடைய பேர் அப்பாவிகளுடைய பேரெல்லாம் போட்டு சொல்கிறீங்க. பட் ஸ்டில் மோகன் சலாசரஸ் செய்யக்கூடிய தப்பிதங்கள், அண்ணாணிகள் செய்யக்கூடிய காரியங்கள், வாக்குத்தத்தங்கள், இவைகளெல்லாம் சொல்லிவிட்டு தினமும் வாக்குத்தத்தம், மாத வாக்குத்தத்தம், வருட வாக்குத்தத்தம்னு சொல்லிட்டு வராங்களே. அப்போ அது எந்த விதத்தில் வேதத்தின்படி சரியாக இருக்கும்? அப்போ அவங்கள ஏன் சொல்லாமல் விட்டீங்க? அப்போது நீங்கள் எந்த வகையிலும் சொல்ல தகுதியானவர் இல்லை. நீங்கள் ஒரு கண்டென்ட் கிரியேட்டர்னு சொல்லலாமா? ஒவ்வொரு நிகழ்வு வந்தாலும் நான் அதை கொண்டாடுறதில்லை. நீ கொண்டாடினா என்ன, கொண்டாடாமல் போனான்னா ஒழுங்கானப்பா, தேவையில்லையே. நாட்களை விசேஷித்துக் கொள்ளுகிறவன் கர்த்தருக்கென்றே விசேஷித்துக் கொள்ளுகிறான். விசேஷித்துக் கொள்ளாதவனும் கர்த்தருக்கென்றே விசேஷித்துக் கொள்ளுகிறான். புரியுதுங்களா? புசிக்கிறவன் கர்த்தருக்கென்றே புசிக்கிறான், சோத்திரம் சொல்கிறான். ரைட்டு, உங்களுக்கு என்ன வந்தது? ஆண்டவர் அங்கீகாரம் பண்ணினார், ஆனால் உங்களுக்கு என்ன வந்தது? எல்லாம் சொன்ன நீங்கள் கடைப்பிடிச்சது என்ன? வருஷம் கிறிஸ்மஸ் வந்தால் எல்லோரும் கொண்டாடுறாங்க. அப்போ அந்த தினத்தில் மட்டும் ஏன் ஒன்று கூடுறீங்க? தினமும் ஒன்று கூடலாம்ல? சரி, இப்போ பாருங்கள், உங்களை குறித்து அதாவது நம்முடைய சேனலுடைய பிரதான அட்மின் ஆல்பர்ட் ராஜ் சகோதரன் தம்பி பேசுகிறாங்க. என்ன சொல்கிறாங்கன்னு கேட்டு வந்துடுவோம். கள்ள போதகருக்குரிய 10 பொருத்தமும் பக்காவா பொருந்துற ஒரே ஆளு இந்த வெறுப்பூர் சாலமன். ஆமா, வெறுப்பையும் வன்மத்தையும் எல்லாத்துலயும் கள்ளத்தனம். இவர் அப்படி என்னத்தையும் அறுத்து தள்ளிட்டாரு. ஏதோ
நான் போட்ட கமெண்ட் எல்லாம் எனக்கு கமெண்ட் எல்லாம் போட்ட வராது, என்ன பிளாக் பண்ணி வச்சிருக்கிறேன். அதுக்குன்னே காசுக்கு ஆட்கள் அனுப்பி வச்சிருக்கான். இவன் எவ்வளவு பெரிய கள்ள பையன் பாருங்க. ஆமா ஆமா. சேனலை மெயின்டைன் பண்ற ஆட்கள்கிட்ட இவனுக்கு அதுல நெகட்டிவ் கமெண்டே இருக்காது பாருங்க. அப்ப இவன் எவ்வளவு பெரிய ஒரு கோலத்தனம், ஒரு கோலை. ஆமா ஆமா கண்டிப்பா. அண்ணே ஒரு பப்ளிக்ல வந்துச்சுன்னா நல்லது நெகட்டிவ் பாசிட்டிவ் ரெண்டையும் எதிர்கொள்ளணும். இயேசு எதிர்கொண்டாருண்ணே, ஓகேவா? இயேசு பத்தி எவ்வளவு கேவலம் சொன்னாங்க. இவன் ஒரு குடிகாரன், இவன் ஒரு புத்திக்காரன், புத்தி பதிலிச்சு போச்சுன்னு சொன்னாங்க. அடுத்து சொன்னாங்க இவன் வந்து பாவிகளுக்கு கூட போய் சேர்றான், அப்படி பண்றான் அப்படின்னு சொல்லிட்டு இயேசுக்கு மாதிரி ஆயிரத்தட்ட ஏன் ஒண்ணு வேண்டாம். அவதூறோட உச்ச கட்டணம், இவன் தெய்வ நிந்தனை செய்யறான் அப்படிங்கிற ஒரு பெரிய ஒரு பழிப்பே வந்துச்சு. ஏன் அவரே ஏத்துக்கிட்டாரு என்ன இவரு? அப்போ இவன் எப்படிப்பட்ட ஒரு புகழ் விரும்பின்னு பாருங்க. புகழ் விரும்பி, புகழ் விரும்பி, ஓகேவா? இவர் வந்துட்டு நல்லதை மட்டும் வச்சுக்குவாரு. வேற கமெண்ட் போட்டா யாராவது போட்டாச்சுன்னா அவங்கள பிளாக் பண்றது, அவங்கள இது பண்றது. பாத்தீங்களா எவ்வளவு பெரிய ஆளா இருப்பான். இதுல உண்மை இல்லையே, இதுலயே எதிர்கொள்ள முடியல. இவன் எந்த மாதிரியான ஆட்களா இருப்பான்? இவன் பெரிய தைரியசாலி ஆச்சுப்பா, ஆண்டவருக்காக உயிரை கொடுக்குறவன் இல்ல. ஏப்பா கூட கமெண்ட்ல கூட ஒரு சாதாரண ஒரு கமெண்ட்லயே இவனால ஒரு இது பண்ண தெரியல. இவரு பெரிய, இவனுக்கு நம்ம ஓசானா ஓசானு சொன்னாதான் பிடிக்கும், ஓகேவா? ஒலிகேட் சொன்னா பிடிக்காது. ஐயோ கடவுளே. ஓசானா சாலமோன். ஆமா, இவன் என்னன்னா ஒரு 10-15 பைபிள் வச்சிருக்கான் தம்பி. வச்சுக்கிட்டு அங்க இங்க இருந்து எடுத்து சுட்டு காப்பி பேஸ்ட் ஊழியம் பண்ணுவான். அப்போ பாருங்க, இந்த கமெண்ட்லயே நீங்க ஹைட் பண்ணி வச்சிருக்கீங்க. இவ்வளத்துலயும் இந்த சர்ச்சையான காரியங்கள் உங்கள்கிட்ட கேள்வி கேட்கறவங்களெல்லாம் ஹைட் பண்ணி, உங்கள்கிட்ட வந்து எல்லா விதமான காரியங்களில் ஊடாக பயணிக்கிறவங்களை எல்லாம் நீங்கள் ஹைட் பண்ணுவீங்க அப்படின்னா, இதிலேயே நீங்கள் உண்மையிலேயே பிறரிடத்தில் எப்படி உண்மையாக இருப்பீர்கள்? அப்போ வேதத்தின்படி நடக்கிறேன் என்று சொல்லுகிறவன் வேதத்தின்படி நடந்தே ஆக வேண்டும். அப்படி இல்லைன்னா எதுக்குப்பா சொல்லணும்? இது எதுக்கு ஓவர் சீனாலாம் இருக்குது? எல்லா போட்டோவையும் ஏற்கனவே நேற்று ஒரு வீடியோ போட்டிருக்கீங்க, எல்லா போட்டோவையும் போட்டு விட்டீங்க. சொல்ல வேண்டியதானே? ஒரு வேத புரட்டை பண்ணாங்கன்னா வேத புரட்டு பண்ணுறீங்க அப்படின்னு சொல்ல வேண்டியதானே? எதுக்கு பயம்? சரியாக இருக்கிறேன் என்பவன் சரியாக இருக்க கடவன். ஆமாம், பாரபட்சம் பார்த்தீங்க அப்படின்னா வேதத்தில் நீங்கள் வேத புரட்டனுக்கு காம்ப்ரமைஸ் ஆகுறீங்க அப்படிங்கிறது அர்த்தம். உடன் பங்காளியாக இருக்கீங்க. 2 யோவானை வாசிங்க. அவங்களுக்கு வாழ்த்துக்கள் சொன்னாலே அது தவறு. எந்த காரியத்திலையும் அவங்களுக்கு வாழ்த்துக்கள் சொல்லக்கூடாது, அவங்களோடு பிணைப்பாக இருக்கக்கூடாது. வேத புரட்டனா வேகாதவன் தான் சொல்லணும், பிசாசின் மகனே என்று தான் கூறணும். பேதுரு சில காரியங்கள் ஊடாக அவர் கொஞ்சம் பெசக்குனார், இடரலானார். ஆனாலும் எல்லார் மத்தியில் பவுல் பேசினார். அதுக்கடுத்தாக்கில் இயேசு கிறிஸ்துவானவர் என்ன தன்னுடைய சொந்த சீசர் அவரை பார்த்து எனக்கு பின்னாலே போ சாத்தானே அப்படின்னார். எல்லாரையும் கடிந்து கொண்டார்கள். பரிசேயர், வேதபாரகர்கள் எல்லாருமே ஒரு கடினமான ஒரு ஆட்கள், மாம்ச சிந்தையோடு இருக்கிறவர்கள், மோசையின் நியாயப்பிரமாணத்தில் கட்டாயமாக இருக்கிறவர்கள்ட்டையே தைரியமாக உனக்கு ஐயோ வெள்ளடிக்கப்பட்ட கல்லறையே அப்படின்னு சொன்னார். அடையாளத்தை கேட்கும்போது விபச்சார சந்ததிகள் அடையாளம் கேட்கிறார்கள் அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ ஒவ்வொரு காரியத்தின் ஊடாக பரிசேயர் செய்யக்கூடிய நூதன புரட்ட வேலை புரட்ட எல்லா காரியங்களையும் சொல்கிறார். இடல் நிமித்தம் உலகத்துக்கு ஐயோ, அது யாரால் வருகிறதோ அவனுக்கு ஐயோ அப்படிங்கிறார். எல்லா காரியங்களிலும் ஒழுங்கும் குறையுமாக யாரையும் பாரபட்சம் பார்க்காமல் கடைபிடித்தார். அது 3.5 ஆண்டு காலம் இயேசு கிறிஸ்துவானவர் அப்படியே பயணித்தார். அப்போது அவருடைய சீசராக இருக்கக்கூடிய நாம் அதை கரெக்டாக ஃபாலோ பண்ணணும். இவங்க கேட்டிருக்கீங்க, அவங்கெல்லாம் செய்ய மாட்டாங்க அப்படின்ட்டு. நாங்கள்லாம் போகிறோம், வெயிலுக்குள்ளே அலைகிறோம், ஒவ்வொருத்தட்டியாக நாங்கள் வந்து ட்ராக்ஸ் கொடுக்குறோம், பைபிள் கொடுக்குறோம், எல்லா பணிகளையும் தேவ பணிகளை துரிதமாக நாங்கள் எங்களுடைய சொந்த செலவில் தான் நாங்கள் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். யாருக்கிட்டையும் காணிக்க வாங்கலை. இந்த சபைக்கு போங்க அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சி விடுவேன், மனம் திரும்புவாங்க. இப்படி பலதரப்பட்ட காரியங்கள் ஊடாக பயணிக்கிறோம். நமக்கென்று மாத கூடுகை ஒன்று வைத்திருக்கிறோம். இப்படித்தான் நாங்கள் பயணிக்கிறோம். புரிஞ்சுங்களா இல்லையா? அப்போது நீங்கள் இதில் கவனத்தில் இருக்க வேண்டும். வேதத்தில் சரியாக இருக்கிறேன் அப்படின்னு சொன்னால் சரியாக இருந்துடணும். புரிஞ்சுங்களா? அதை சொல்லப்படாது. நீங்கள் கடைப்பிடிக்கலன்னா நீங்கள் சொல்லவே கூடாது. அப்போ கடைப்பிடிச்சிட்டு ஏன் சொல்லணும்? அப்போ இது வந்து என்ன தெரியுமா? சொல்லியும் செய்யாதிருக்கிறீங்க, நூதன வேத புரட்ட வேகாதவன் அர்த்தம். அதனால் உங்களுக்கு வந்து இந்த விழிப்புணர்வு கொண்டு வரக்கூடிய தகுதியை, மாண்பை நீங்கள் இழந்து போனீர்கள். அதனால் இனி வருகிற நாட்களில் எந்த காரியமும் நீங்கள் பண்ணணுங்கிற அவசியம் கிடையாது. என்ன? அதனால் நீங்கள் அமைதியாக இருந்துருங்க. வணக்கம்.